Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, அதுவும் வந்து சம்மர் சீசனுக்கு நல்ல ஆப்டான ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போறேன். இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகள் பிடிக்காதவங்களுக்கு இந்த ரெசிபியை கட்டாயம் செஞ்சு கொடுக்கலாம். சுவையான வெஜிடபிள் போண்டா எப்படி செய்யறதுங்கறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டேஸ்டியான வெஜிடபிள் போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சைஸஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கேரட்டு, அதே மாதிரி அரை உருளைக்கிழங்கு, 2 அவரைக்காய், இஞ்சி வந்து கொஞ்சமாக இஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. உங்களுக்கு காய்கறிகள் வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அதுக்குன்னு ரொம்ப அதிகமாகலாம் சேர்த்துட வேண்டாம். அரை டீஸ்பூன் சோம்பு, 150 கிராம் உளுந்தம்பருப்பை நான் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு, வரமிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு. நீங்கள் வரமிளகாய் தூள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வரமிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து சேர்த்து சாப்பிடும்போது காரம் அதிகமாக இருக்கும். ஆயில் பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப, சோடாப்பு ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க தேவையில்ல. அவ்வளோதாங்க டேஸ்டியான வெஜிடபிள் போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஆயில் சேர்த்து சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி நல்லா சுற்றியும் வந்து தடவி விட்டுடலாம். இப்போனா மாவு வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் கிட்ட சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்தை வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து வெஜிடபிள் போண்டா செய்கிறதுக்கு நம்ம மாவு மிக்சிங் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறி, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன், கூட சோம்பு, காரத்துக்கு வரமிளகாய் தூள் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சும்மா வந்து பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய உளுந்த மாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து உளுந்து நல்லா அரைச்சி உளுந்த மாவு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி வந்து சேர்த்து தேவையில்லை. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுறணும். இப்போது கடாய் வச்சு வெஜிடபிள் போண்டா போடுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து இதில் போண்டா போட்டுடலாம். ரொம்ப பெரிய சைஸாக போட வேணாம், கொஞ்சம் சின்னதாக போடலாம். அப்படின்னா தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்குமே மோஸ்ட்டாக காய்கறிகள் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி போண்டாவாக செஞ்சு கொடுத்தா அதுலேருந்து காய்கறிகள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இப்போ வந்து போண்டா நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ வேகும் போதே கலர் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், போண்டா வந்து சூப்பராக வெந்துருச்சு. கலர் நல்ல கலர் கொடுத்துருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெஜிடபிள் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.